Singapore Lorong Halus Wetland. It is located at Serangoon Reservoir. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற லோரங் ஹாலுஸ் வெட்லேண்ட் இடத்துக்கு போய் பார்க்க போறோம். The famous Coney Island and Punggol Waterway Park is very nearby. The size of the wetland is only 18 football fields. ரொம்ப புகழ்பெற்ற the கோனி தீவும் பொங்கல் நீர்வழி பூங்காவும் இது பக்கத்துல தான் இருக்குது. இதனுடைய நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 18 ஃபுட்பால் மைதானம் அது சைஸ் தாங்க இருக்குது. I have provided nearby the LRT station, where is the nearest car park, all the information I have given. இதுல பாருங்க நீங்க எப்படி இந்த இடத்துக்கு போய் அடையணும், பக்கத்துல உள்ள LRT ஸ்டேஷன் எது, நீங்க டிரைவ் பண்றதா இருந்தா எங்க கார் பார்க் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல கொடுத்திருக்கேன் நான். Already we have seen Punggol Waterway Park. It ends with Serangoon Reservoir. Exactly this Lorong Halus wetland is located over there. நம்ம ஏற்கனவே சிங்கப்பூர்ல உள்ள பொங்கல் நீர்வழி பூங்கா பார்த்தோம். அதனுடைய முடிவு செரங்கோன் நீர்த்தேக்கத்துல முடிவடையுது. அதற்கு வெளியில தான் இந்த லோரங் ஹாலுஸ் வெட்லேண்ட்ன்றது அமைஞ்சிருக்கு. This is a Serangoon Reservoir, end of Punggol Waterway Park. இதுதான் செரங்கூன் நீர்த்தேக்கம். இதோட பொங்கல் நீர்வழி பூங்கா முடியுது. எதிர்த்தாப்புல தெரியுதுங்களா, ஒரு சிவப்பு கலர் பாலம். இதுதான் லோரங் ஹாலுஸ்க்கு போறதுக்கான உள்ள வழி. Come, let us go the trip. நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாமா? This red bridge leads to Lorong Halus wetland. This bridge estimated 150 to 200 meters long. You will across the Serangoon Reservoir. It's a beautiful scenery over here. இந்த சிவப்பு நிற பாலம் 150 இருந்து 200 மீட்டர் நீளம் உள்ளது. இது செரங்கூன் நீர்த்தேக்கத்தை கடந்து மறுபுறம் லோரங் ஹாலுஸ் வெட்லேண்டுக்கு போறதுக்கு உதவுது. இந்த போற வழி ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நடந்து போகலாம். I can say that we can have more people. People likes to come here to take photos. Weekdays there is no much people crowded over here. வார இறுதியில மட்டும் மக்கள் தொகை ரொம்ப அதிகம் பேர் இங்க வராங்க. ஏன்னா இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகான இடம் இது. அது மட்டும் இல்ல, இயற்கையும் நல்லா ரசிக்கலாம். வார நாட்கள்ல ரொம்ப பேரை நீங்க பார்க்க முடியாது. You can read the history of this wetland. இந்த இடத்தை பற்றியான வரலாற்று சிறப்பம்சங்கள் எல்லாம் இதுல எழுதி இருக்குது. Many people used to walk or cycling even though they come by skating. நடந்து வருவாங்க, நிறைய பேர் சைக்கிள்ல வர்றாங்க. இந்த ஸ்கேட்டிங் சொல்லி இரு சக்கர காலணி அணிந்து கொண்டு கூட இங்க வர்றாங்க. இங்க ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது. இதுல நிறைய ஆமைகள் இருக்கு. There is a small pool inside lot of tortoise over there. The park is very beautiful. You can enjoy over here. There is a big lotus pool over here. You can see the lotus flower also. இது நடுவுல ஒரு தாமரை குளம் அமைஞ்சிருக்கு. நிறைய தாமரை பூக்கள் கூட நீங்க பார்க்கலாம்.
ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்துல மன ரம்மியமான ஒரு இடம். There is a restroom is over here and there is a place to rest also. If you bring the food, you can sit over here to eat and you relax, then you can go back. This is the place you can be relaxed. இந்த இடத்துல வந்து நீங்க அமைதியா உட்கார்ந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க போலாம். இங்கேயே கழிவறை வசதிகளும் இங்க இருக்குது. Hope you all enjoy the wetland. Now we are going to Coney Island. நான் நம்புறேன் இந்த வெட்லாண்டை நீங்க ரசிச்சிருப்பீங்க, வந்து பாப்பீங்கன்னு. இப்போ நம்ம கோனி ஐலண்ட பார்க்க போறோம். போமா? If you want to feel away from Singapore without leaving this country, Coney Island is a great place to escape. You don't need passport too. நீங்க சிங்கப்பூரை விட்டு வெளியில போகணும், ஆனா நான் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கோனி தீவு மிக சிறந்த இடம். If you taking public transport, the easiest way, take bus 84. It comes to the end, Punggol Point. நீங்க பொது பேருந்து சேவையை பயன்படுத்துறதா இருந்தா பேருந்து எண் 84 கடைசி தடம் தான் இந்த இடம். If you are driving, you have to park your vehicle at Punggol Settlement. நீங்க வாகன ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பொங்கல் செட்டில்மெண்ட் இடத்துல கார் பார்க்ல நீங்க பார்க் பண்ணணும். Please take note, this Coney Island Park is open from morning 7 AM till 7 PM only. இந்த கோனி தீவு காலை 7 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். Please take note all these tips for your visiting Coney Island Park. இந்த விதிமுறைகளை ஒரு வாசித்துக்கோங்க நீங்க கோனி தீவுக்கு போவதற்கு முன்பாக. Basically, there are two entrances for this Coney Island Park. One is east entrance, one is west entrance. If you go by Punggol Settlement Park, then is the west entrance. If you go by Lorong Halus Wetland, then east entrance you will be enter. இந்த தீவுக்கு ரெண்டு பாதைகள் இருக்கு. ஒன்னு பொங்கல் வழியா நீங்க வந்தீங்கன்னா நீங்க மேற்கு வாயில்ல போவீங்க. நீங்க லோராங் ஹாலுஸ் வெட்லாண்ட் வழியா வந்தீங்கன்னா கிழக்கு வாயில்ல போய் சேருவீங்க. Just watch all these. I will explain to you during the video because I don't want to spend more time over here. நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. நான் பின்னாடி உங்களுக்கு இதை பற்றியான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். Let us start our journey from Punggol Settlement. I just want to remind you there is nothing inside Coney Island. So if you want to buy water or snacks or food, you should buy before you leave from this Punggol Settlement. நம்மளோட பயணம் பொங்கல் செட்டில்மெண்ட் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த கோனி தீவுல எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு தண்ணி, உங்களுக்கு தின்பண்டம் அல்லது உணவு எதுனாலும் நீங்க இந்த பொங்கல் செட்டில்மெண்ட்ல வாங்கிட்டு நீங்க எது நீங்க கொண்டு போகணும். You go on the way, you can see the beach and ships. Enjoy the way. இந்த வழியா நீங்க போகும்போது கப்பல்கள், இந்த கடற்கரை, இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு அழகா நீ நடந்து போகலாம். You can go by either walk or by cycle. For information, there is a rental bicycle shop available at Punggol Settlement. இந்த பொங்கல் செட்டில்மெண்ட்ல வாடகை சைக்கிள் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க நடந்தும் போகலாம், வாடகை சைக்கிள்லயும் நீங்க போகலாம். I can encourage you, if you are riding bicycle, this is the best place you can go through your bicycle. உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்னா இது ரொம்ப அழகான இடம் சைக்கிள் ஓட்டிட்டு போறதுக்கு. You can see this way it leads to
Coney Island West Entrance. இந்த வழியா நேரா நடந்து போனீங்கன்னா மேற்கு வாயில் இந்த தீவுக்கு நம்ம அடைய போறோம். If you want to enter this Coney Island Park before 2015, you should come by boat. You can see this bridge 10th of October 2015 they opened by Singapore government. முதல்ல இந்த தீவுக்குள்ள நீங்க உள்ள வரணும்னா படகு மூலமா தான் வர முடியும். ஆனா 10ஆம் தேதி அக்டோபர் 2015 இருந்து சிங்கப்பூர் அரசு இந்த பாலத்தை உருவாக்கி மக்கள் இந்த பூங்காவை ரசிக்கிறதுக்கு உதவி இருக்காங்க. There are few names for this island. இந்த தீவுக்கு சில பெயர்கள் இருக்குது. Wake Holders Paradise, Coney Island, Pulau Serangoon, Pulau Satumu, it's called Offshore Island, also Millionaires Island. But so far now they call Coney Island. Now we are going to enter the Coney Island. இப்போ நம்ம இந்த தீவுக்குள்ள நுழைய போறோம். West entrance. This is the gate, open from morning 7 a.m. till 7 p.m. only. You can walk or cycle. இந்த மேற்கு நுழைவாயில் காலை 7 மணிலிருந்து இரவு 7 மணி வரை தான் திறந்திருக்கும். நீங்க நடந்து போகலாம் அல்லது சைக்கிள்ல போகலாம். This Coney Island 133 acres and the town of Punggol nearby Pulau Ubin you can see from here. இந்த கோனி தீவு பொங்கோல் அப்படின்ற டவுன்ல தான் இருக்குது. இது 133 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இங்க இருந்து புலா ஒபின்ற அடுத்த தீவை நீங்க பார்க்கலாம். Everywhere they have a proper signboard what you need to do, what you cannot do, and which direction you need to go and where you want to go. Everything they have written, so you won't be lost. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன விஷயங்கள் நீங்க செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தெளிவா எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எங்க போகணும், எந்த வழியாக நீங்க போகணும், எந்த இடத்துக்கு போகணுன்றத கூட தெளிவா பண்ணிருக்காங்க. Now we walk towards West Promenade. It's the best place to sit, relax, enjoy the ship's movements. Not only that, you can enjoy the opposite Johor Bahru also. நீங்க அப்படியே நடந்து போனீங்கன்னா நல்லா படிக்கட்டு போட்டு தண்ணி பக்கத்திலேயே அவங்க போட்டிருக்காங்க. இங்க உட்கார்ந்து அழகா காத்து வாங்கலாம். எதிர்த்தாப்புல ஜோஹர் பாரு மலேசியாவை நீங்க பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்ல, கப்பலும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கும். Now we are going to see the historical information behind this park. இப்போ நம்ம இந்த தீவுடைய வரலாற்றை பத்தி பார்க்க போறோம். In 1930s 40s, this Coney Park belongs to the famous Tiger Balm owners holding this park. They built such a beautiful villa, 6,500 square feet. They used to stay there, but after World War II, they left this island, then become this villa. Till today, no one staying. இந்த கோனி பூங்கா 1930 1940ல நம்ம இப்ப யூஸ் பண்ற டைகர் பாம் வலி நிவாரண மருந்து அதனுடைய உரிமையாளர்கள் தான் இந்த தீவை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 6500 சதுர அடியில பெரிய ஒரு பங்களா கட்டி அதுல சந்தோஷமா இருந்தாங்க. உலக போர் வரும்போது அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வில்லா இருக்குது, யாரும் தங்கல. Now you can see below the photos of the current status of the villa. இப்ப நீங்க கீழே பாருங்க, இப்ப இருக்க அந்த பங்களாவுடைய தற்போதைய நிலை இதுதான். I will continue the history shortly. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வரலாறை நான் தொடர்றேன். இப்ப நம்ம வேற இதை பார்க்கலாம். Now you can see the chicken, very freedom the way it walks.
when I look at the chicken, was so happy. இதுக்குள்ள நீ நடந்து போகும்போது ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி ஒரு உணர்வுகள் உங்களுக்கு தோணும். அப்போ சுதந்திரமா ஒரு கோழி நடந்து போறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ரசிப்பீங்க நீங்க அதை. Coney Island have 5 beach areas. It's A, B, C, D, E. They clearly mentioned over there. But beach A is most easily accessible. Now I bring you to beach A. It's back a lot of mangrove trees. இந்த கோணி தீவுல மொத்தம் 5 தீவு இருக்கு. A, B, C, D, E அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது beach A. You can swim, you can touch the water, you can enjoy this beach. Less crowded. இங்க கூட்டம் ரொம்ப குறைவா தான் இருக்குது. நீங்க குளிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம், தண்ணில போய் விளையாடலாம், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். Now we are going to see the next beach. If you are lucky person to visit that day, you can able to see a wild boar, pig, otters, monkeys, a lot of birds. நீங்க வர்ற அன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க காட்டு பன்னி, குரங்கு, ஓட்டர்ஸ், விதவிதமான பறவைகள் பார்க்கலாம், ரசிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஒரு பீச்சுக்கு போய் பார்க்க போறோம். You want to go like a picnic, you bring the food, come here, how they are enjoying, you can enjoy. You can ride the bicycle around this island. Wherever you see, full of greenery. எங்க பார்த்தாலும் ஒரு பசுமையா இருக்கும். குடும்பமா ஒரு பிக்னிக் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப சிறந்த இடம். See the children how they like to play. This place also you can swim, you can enjoy the water play. இந்த இடத்துலயும் நீங்க குளிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம், தண்ணில நல்லா விளையாடலாம். We continue the history. In 1950, Tiger Bomb owners sold this island to Indian businessman. The Indian businessman wants to make amusement park looks US New York Coney Island. He is the one given this name. 1950ல டைகர் கார்டன் அந்த ஓனர்ஸ் இந்தியன் பிசினஸ்மேன் வித்துட்டாங்க. அவர் வாங்கினது இத ஒரு உல்லாச பூங்கா அமெரிக்கால இருக்கிற மாதிரியே இங்கேயே வரணும்னு சொல்லி அவர் தான் அந்த கோணி தீவுன்னு சொல்லி இந்த தீவுக்கு பேர் வச்சாரு. After the Indian businessman, the ownership changed to few times. Then the Singapore government acquired this island from Thai businessman in 1972. அதுக்கப்புறம் இந்தியன் பிசினஸ்மேன் சில பேரோட கைக்கு மாறி 1972ல சிங்கப்பூர் அரசு தாய் பிசினஸ்மேன் இந்த தீவை கைப்பற்றியது. The most famous Brahman cow was lived in this Coney Island. How its origin we don't know, but more visitors have been seen and enjoyed. But the sad thing, October 2016 it's dead. இந்த கோழி தீவுல முக்கியமான ஒரு அம்சம் சொல்லும்போது பிரம்மன் பசுன்னு ஒரு அழகான ஒரு பசு இங்க வாழ்ந்திருக்கு. எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா ரொம்ப பேர் இதை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்காங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமாக அக்டோபர் 2016ல இது இறந்துருச்சு. You feel like you are overseas enjoying at temperate climate. Everyone really needs in some fresh air and forest bathing. நீங்க வெளியூர்ல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை நீ அடைவீங்க. இயற்கையான காத்து, அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வருது சுகமான அனுபவம். You must come here to enjoy this Coney Island. Hope to see you in my next video clip, Sengkang Riverside Park. See you soon.